ஏன்னா எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா நம்ம வந்து ஒரு 60 ஆயிடுச்சுல்ல 65க்கு அப்புறம் வில் எழுதிக்கலாம் இல்லை 70 வரும்போது வில் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்ன சார்? வாட் இஸ் தி ஐடியல் ஏஜ் ஒரு வில் எழுதுறதுக்கான சரியான ஏஜ் என்னது? ஒரு 40-45 வயசில் வந்து நம்ம வில் எழுதணும். 40-45 இயரில் வந்து நீங்கள் வில் எழுதணும். ஏன்னா உங்கள் பசங்க வந்து அந்த டைமில் வந்து ஒரு 15-18-20 வயசு இருப்பாங்க, 20-22 வயசு இருப்பாங்க இருந்தால். ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ பசங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட். நம்ம வில்லிலே வந்து கம்யூனிகேட் பண்ணி எஜுகேட் பண்ணி ஃபினான்ஷியல் எஜுகேஷன் பண்ணி நம்ம வந்து அவங்கள கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிளை லெகசியை கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம 65 வயசு 70 வயசில் வில்ல எழுத போகும்போது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து 35-40 வயசு இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அதில் தான் பயம் வருது. முதல்ல சொன்ன பயம் இருக்குல்ல, அந்த பயம் வர்றதே வந்து இந்த ஃபியர் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். நாம் ஏதாவது சொன்னால் பையன் ஏதாவது திருப்பி சொல்லுவானா, 40 வயசு இருக்கிற பையன் திருப்பி எதாவது தான் சொல்லலாம். ஆனால் 22 வயசு இருக்கிற பையன் சொல்ல மாட்டான். கரெக்ட். ஓகே, அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்குல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 ஸ்டாஃப் தான் வச்சுக்கலாம். அந்த கம்பெனியில் வந்து நம்ம சொல்கிறோம் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்குது, சாட்டர்டே இஸ் ஒர்க்கிங் டே கோயிங் ஃபார்வர்ட். ஓகே, மண்டே டு ஃப்ரைடே தான் இருந்தது, இனிமேல்ட்டு வந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டே. யாராவது எதாவது கேட்பாங்களா? இல்லை, கேட்க. இப்போ தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க. இதுவே வந்து நீங்கள் ஒரு 25 வருஷம் 20 வருஷம் ஆனால் கம்பெனி வச்சுங்களேன், அந்த கம்பெனியில் ஒரு 40 ஸ்டாஃப் இருப்பாங்க. நம்ம வந்து திடீர்னு சொல்கிறோம் வந்து சாட்டர்டே நம்ம வந்து அடுத்த வாரத்துலேருந்து சாட்டர்டே ஒர்க்கிங் டே, எப்படி இருக்கும்? மேபி வரமாட்டாங்களோ, வரமாட்டாங்க. பாதிக்கு மேலே ரிசைன் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் கான்ஃப்ளிக்ட் கேட்பாங்க, நிறைய பேர் சண்டை போட வருவாங்க. அது எப்படி இது கரெக்டாக? நம்ம ஏதாவது ஒரு சிச்சுவேஷனை வந்து ஒரு பர்டிகுலர் கம்ப்ளைன்சஸ் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால நம்ம முதல்ல வந்து கண்ட்ரோலை முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, அதே மாதிரி தான் வந்து பசங்களுக்கு வந்து அந்த மேஜர் ஆகிற டைம்லேயே வந்து 21-22 வயசுலேயே வந்து நம்ம கம்யூனிகேட் ஸ்டார்ட் பண்ணோம். எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓகே, அது ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல. கரெக்ட். இந்த கான்செப்டே வந்து நம்ம வந்து ஒரு 40 வயசில் போய் பையன்கிட்ட சொல்லும்போது இட் வில் பிகம் அ கான்ஃப்ளிக்ட்.